தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வீடியோ போட முடியல, லேட் வீடியோ தான். பட் நம்ம எதிர்பார்த்த அந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கும்போதே தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி தான். நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா 2-3 வீடியோக்களை சொல்லியிருந்தேன். ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடக்க போகுது. கரூர் மக்களை தளபதி விஜய் அவர்கள் மீட் பண்ணதுக்கப்புறமா ஆடியோ லான்ச்க்குண்டான பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. டிசம்பர் 27 பார்த்தோன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் அதுக்குண்டான வேலைகள் நடந்துட்டுருக்கு. ப்ளஸ் தளபதியும் பார்த்தோன்னா வரக்கு தயாராகிட்டார் அப்படின்ற ஒரு மாதிரி வீடியோ பார்த்தோன்னா நம்ம ஒரு லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். இப்போது அது கன்ஃபார்மான அப்டேட்டாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கும்போது செம்ம ஹாப்பின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படி தான் சொல்லி பார்த்தோன்னா ப்ரொமோஷன் பண்ணுறாங்க கேவன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். டிசம்பர் 27 ஆடியோ லான்ச் பார்த்தோன்னா மலேசியாவில் நடக்க போகுது, குலாலம்பூரில் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோன்னா அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க. ப்ளஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே பார்த்தோன்னா ஒரு வீடியோன்னு வேறு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேடாக இருக்காங்க. இவங்க எச்சா பார்த்தோன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி அதை வேறு பார்த்தோன்னா தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான இதை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இது முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் தான். அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் நினச்சி யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தளபதியோட ஒரு படத்தை பார்த்தோன்னா ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோன்னா எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்குமே தேவையில்லாத ஒரு வேலை. ஏன்னா அதுவே ப்ரொமோஷன் பண்ணிக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இவங்க இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியே தளபதி ஃபேன்ஸை பார்த்தோன்னா ஒரு மாதிரி சேட்னஸ்குள்ளே கொண்டு போய் பார்த்தோன்னா அதை ப்ரொமோஷன் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. இது வந்து தவறான ஒரு செயல். ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறது பார்த்தோன்னா தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான தளபதியோட ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸோட அந்த ஃபீலிங்ஸில் பார்த்தோன்னா விளையாடுறாங்களே, அதை பார்க்கும்போது தான் இரிட்டேட் ஆகுது. அதெல்லாம் பண்ணாமல் நார்மலாகவே நீங்கள் அப்டேட் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. இப்போ டிசம்பர் 27 ஆடியோ லான்ச் நடக்க போது நம்ம தளபதி கலந்துக்க போகிறாரு. தமிழ்நாட்டில் ஏன் நடக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் பார்த்தோன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தளபதி விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறதும் ப்ளஸ் வந்து இப்போ இந்த கரூர் சம்பவத்தை வச்சு பார்த்தோன்னா சில இடங்கள் மறுக்கப்படுறதும் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் பார்த்தோன்னா மலேசியாவுக்கு போயிட்டாங்க டீம். இதெல்லாம் விட தளபதி அதில் கலந்துக்கிட்டு பார்த்தோன்னா என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அதில் பார்த்தோன்னா தளபதி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா படத்தை பற்றியும் ப்ளஸ் அவரோட சினிமா ஜேர்னரி பற்றி தான் பேச போகிறாரு. மற்றபடி பாலிட்டிக்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லது. இப்போ இந்த அப்டேட் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் நேற்று இருந்து பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தோன்னா வந்து அடுத்து டீசரா இல்லை செகண்ட் சிங்கிளா அப்படிங்கிறத பற்றின ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. நான் 2 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த வீக்கில் அப்டேட் வரப்போது கன்ஃபார்ம். ஆனால் அது என்ன அப்டேட்ன்றது தெரியல அப்படின்னு. நம்ம நினச்ச மாதிரி அப்டேட் வந்துருச்சு. பட் செகண்ட் சிங்கிளும் கிடையாது, டீசர் பற்றின அப்டேட்டும் கிடையாது, ஆடியோ லான்ச் பற்றின அப்டேட். அதுவே பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் தான் நம்மளுக்கு. இப்போது என்ன தான் நம்ம டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு இது எல்லாத்தையும் பார்த்தாலும் தளபதியோட அந்த ஆடியோ லான்ச், அந்த குட்டி ஸ்டோரி இதெல்லாம் பேசுகிறது பார்த்தோன்னா லியோக்கே மிஸ் ஆச்சு, நம்ம ஃபீல் பண்ணோம். கோட்க்கும் பார்த்தோன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஜனநாயகனுக்கும் அதே தான் தொடருமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் அது இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபைடாக லாஸ்ட் தளபதியோட அந்த லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்படின்னு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது முற்றிலும் தவறான ஒன்று. அதை பார்த்தோன்னா பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போதைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை தளபதி லாஸ்ட்னு சொல்லியிருக்காருல, அதனால பார்த்தோன்னா இவங்க அந்த ஒரு வார்த்தை எடுத்து வச்சே பார்த்தோன்னா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது லாஸ்ட் படமாகவே இருந்துட்டு போச்சு. அது தளபதி ஃபேன்ஸோட ஃபீலிங்கில் பார்த்தோன்னா விளையாடாமல் நார்மலாகவே கொஞ்சம் அப்டேட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறது. அதனால் இந்த தளபதியோட லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறத நம்ம செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவோம். ப்ளஸ் ஜனநாயகன் கவுண்டிங் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இனி அடுத்ததாக பார்த்தோன்னா செகண்ட் சிங்கிள் இல்லைனா டீசர் பற்றின அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா டீசர்லாம் இல்லாமல் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி தான். பட் நம்ம எதிர்பார்க்குறது எதுக்காக அப்படின்னா இப்போ ஜனநாயகன் தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு எல்லா ஒரு படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணி தளபதி ஃபேன்ஸை பார்த்தோன்னா ஹாப்பியாக கொடுங்க. ப்ளஸ் வந்து படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுல பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் லாஸ்ட் ஃபிலிமு தளபதியோட ஃபேன்ஸ் பார்த்தோன்னா ஃபீல் பண்ணுறாங்க, சேட்னஸாக இருக்காங்க, இனிமேல் இதை மிஸ் பண்ணுறோம், அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்தோன்னா அவாய்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபைனலி ஜனநாயகன் ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 நடக்க போகுது அப்படிங்கிறது செம்ம ஹாப்பி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.